அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 682வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வறண்ட மண்ணுக்கு வரப்பிரசாதம் செடி அத்தி சாகுபடி என்பது ஆகும். பைக்கஸ் கரிக்கா என்று அழைக்கப்படும் அத்தி சிறிய வகை மர இனத்தை சார்ந்த உண்ணுவதற்கு ஏற்ற பல வகை பயிராகும். அத்திப்பழம் அதிக சத்துக்கள் உள்ளடக்கியது. இதில் உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது. ஜீரணத்தில் உதவி செய்கிறது. எடை குறைப்பதிலும் இதய ஆரோக்கியம் காப்பதிலும் உகந்தது. மலச்சிக்கலை தடுத்து இன விருத்தி தடைகளை தகர்த்து எலும்பு மூட்டு பிரச்சனைகளில் இருந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதில் வல்லது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் அத்தி வகைகள் பற்றியும் அவற்றின் பயன்கள் பற்றியும் தகவல் வழங்கிட இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையில் உதவி இயக்குநராக சேலத்தில் பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். குமரவேல் சார், பிளீஸ். சார், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். தங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். இது ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் பிளைன்ஸ்ல டிராபிக்கல் கிளைமேட்டா இருக்கு. ஹில்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் நம்ம சப்டிராபிக்கல் கிளைமேட்டா இருக்கு. ஒரு சில ஏரியா, இந்த ஒசூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், கல்வராயன் ஹில்ஸ், இது மாதிரியான மலை பிரதேசங்கள் நமக்கு சப்டிராபிக்கல் கிளைமேட் ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரியான ஏரியாவில் சப்டிராபிக்கல் கிளைமேட் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரும்பாலான பகுதி நமக்கு வறண்ட பூமியா தான் இருக்கு. அதாவது வானம் பார்த்த பூமியா தான் இருக்கு. என்னதான் நம்ம ஆனுவல் கிராப்ஸ் நிறைய கிராப்ஸ் சீசனலா நம்ம சஜஸ்ட் பண்ணா கூட ஒரு சில சமயங்கள்ல மழை பொய்த்து போகுதுங்க சார். அப்போ பொய்த்து போகும்போது நம்ம செஞ்சிருக்கக்கூடிய விவசாயம் எல்லாமே நமக்கு கைக்கு பலன் கிடைக்கிறது இல்லைங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது ஒரு சீசன் ஃபெயிலியர் ஆனா கூட, கொஞ்சம் வறட்சி இருந்தா கூட அந்த வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் நமக்கு இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும், விவசாயத்துல ஜெயிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ நவீன காலத்துல நமக்கு இந்த செடி வகை அத்தி நல்ல ஒரு வரப்பிரசாதம் சார். என்ன அப்படின்னா, நம்ம எத்தனையோ ஸ்கீம் மானாவாரி மேம்பாட்டு திட்டம் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ நம்ம அதுல இறங்கி வேலை செஞ்சா கூட, இப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரியான கண்ட்ரி ஆப்கானிஸ்தான்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன ஞாபகம் வரும்? அது ஒரு பாலைவனமான ஒரு பகுதி. அது ஒரு பாலைவனமான பகுதியா இருந்தா கூட ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் பெரும்பாலான அத்திப்பழங்கள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுதுங்க. அதாவது பாலைவனம்னு நம்ம சொல்றோம். அப்படி பாலைவனமா இருந்தா கூட அந்த இடத்துல அவ்வளவு விளைவிச்சு அவங்க அந்த ட்ரையான பகுதிகளில் இருந்து உலகத்துக்கு நிறைய இடத்துல சப்ளை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய, அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இந்த பயிர் தான் இந்த அத்தி. அத்தியில பாத்தீங்கன்னா 3 வகை காமனா இருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வகை பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம டாபிக் எடுத்துக்கிட்ட டாபிக் செடி வகை அத்தி அப்படின்னு சொல்றோம். அதாவது சின்னதா மர வகை இல்லாம புஷ் மாதிரி சின்ன செடி வகையாவே இருக்கும். அடுத்தபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிம்லா அத்தின்னு சொல்லுவோம். அந்த டிம்லா அத்திங்கிறது இன்னும் கொஞ்சம் மர வகையில சார்ந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு அத்தி வகைகள் இருக்கு. நம்ம நாட்டு அத்தி வகைகள் மரங்கள் நல்லா வளரும், பயங்கர ஹைட்டா வளரும். கிட்டத்தட்ட 15-20 மீட்டர் ஹைட்டு கூட நம்ம நாட்டு அத்தி மரங்கள் வளரும். இது மாதிரி மேஜரா இதை பிரிக்கலாம் சார். இதுல பாத்தீங்கன்னா இந்த முதல்ல டிம்லாத்தி பார்க்க போனா, அந்த டிம்லாத்திங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சப்டிராபிக்கல் கிளைமேட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது மலை பிரதேசங்கள், ஏற்காடு, கல்லாறு, பருளியாறு, குன்னூர், இது மாதிரியான பகுதிகள், அதே மாதிரி இந்த ஏலகிரி மலை,
ஒசூர் மாதிரியான ஏரியா, இது மாதிரி ஏரியாவில் நமக்கு வந்து இந்த டிம்லா அத்தி வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனா இந்த செடி வகை அத்தி பார்க்கும்போது நமக்கு இன்னொரு வகை வந்து நம்ம என்ன நாட்டு அத்தி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அத்திப்பழம் அப்படின்னாவே அதை ஓபன் பண்ணும்போது ஏதாவது பூச்சி புழு வந்ததுன்னா அதை வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஒரு பயம், அத்திப்பழம்னாவே அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த பாலினேஷன் வந்து உள்ள போயிட்டு நடக்கிறதுனால உள்ளார அந்த வேஸ்ப் வந்து இருக்கும் சார். அந்த வேஸ்ப் இருக்கிறதுனால அது ஓபன் பண்ணும்போது அந்த வேஸ்ப் வந்து பறக்கும். அப்படி பறக்கும் போது பயந்துக்குவாங்க, அந்த பழத்தை வந்து சாப்பிட மாட்டாங்க நாட்டு அத்தியில. அதனால பெரும்பாலும் நாட்டு அத்தியை வந்து சாப்பிட்றது இல்லை. அப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் வரக்கூடிய நம்ம வந்து நல்ல சாப்பிடக்கூடிய வகைகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த செடி வகை அத்திங்க, செடி வகை அத்திகள், அத்தி செடிகள் தான் வந்து இப்போ பரவலா நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் நம்ம வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ரகங்கள் வந்து நம்ம வந்து அதிகமா வந்து சாகுபடி பண்றோம் சார். அதாவது என்னன்னா, இந்த பூனா சிகப்பு அப்படிங்கிற இந்த ரகம், பூனா சிகப்பு இல்லைன்னா ஆப்கான் சிகப்புன்னு சொல்லலாம். இந்த ரகங்கள் வந்து எல்லா பகுதிக்குமே வந்து சூட் ஆகுதுங்க நல்லா. அதாவது வெப்பமண்டல பகுதிகளில் கிட்டத்தட்ட எல்லா மண்ணுக்குமே, அதாவது தண்ணீர் தேங்காம இருக்கக்கூடிய மண்ணுக்கு, எல்லா மண்ணுக்குமே இந்த ரகங்கள் வந்து நல்லா இருக்குங்க. எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. அடுத்தது வந்து பார்க்க போனா நமக்கு வந்து டர்க்கி ப்ரௌன் இல்லைன்னா ப்ரௌன் டர்க்கின்னு சொல்றோம். இந்த ரகங்கள் வந்து நல்ல சுவையா இருக்கும். நல்ல அப்பியரன்ஸ், கலர் பார்க்கறதுக்கு நல்ல நிறம் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ரகங்கள் வந்து அடுத்த ஒரு இடத்த வந்து பிடிக்குதுங்க. ஆனா பரவலா வந்து எல்லா இடங்கள்லயும் இது வந்து பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றது இல்லைங்க. அடுத்தது வந்து பார்க்க போனா டயானான்ற ரகம். இந்த ரகம் வந்து நமக்கு வந்து ப்ராசஸிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு ரகம். அதனால பெரும்பாலும் இதை வந்து ப்ராசஸிங்க்கு கொண்டு போறவங்க ஃபர்தரா வந்து அதை ட்ரை பண்ணி அத்திப்பழத்தை வந்து காய வச்சு மதிப்பு கூட்டி பயன்படுத்துறவங்க பெரும்பாலும் இந்த டயானா ரகத்தை வந்து பயன்படுத்துறாங்க சார். இப்போ இந்த 3 ரகங்களுமே நம்ம ஏற்கனவே சொன்ன பூனா சிகப்பு இல்லைன்னா ஆப்கான் சிகப்பு ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ஆப்கான் சிகப்புன்னு சொல்றோம் அந்த ரகம், ப்ரௌன் டர்க்கி இல்லைன்னா டர்க்கி ப்ரௌன் சொல்றோம் அந்த ரகம், இந்த டயானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம், இந்த 3 ரகங்களும் தான் பெரும்பாலும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் சார். சார் சொன்ன மாதிரி இதனுடைய தாவரவியல் பேர் வந்து ஃபைகஸ் கேரிக்கான்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆலமர குடும்ப வகை, ஆலமர அரசமர குடும்ப வகையை சார்ந்த மல்பெரி இது மாதிரி வரக்கூடிய பயிர்கள் சார்ந்த அந்த மோரேசியே அப்படிங்கிற குடும்ப வகையை சார்ந்தது. இதனுடைய தாயகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்கானிஸ்தான், ஈரான் பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அதாவது ஆரிஜின் வந்து வெஸ்ட் ஏசியா தான் இதனுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்றோம். சப்டிராபிக்கல் கிளைமேட்ல வந்து சாதாரணமா இந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெசிடியஸா இருக்கும். டெசிடியஸ்னா அந்த குளிர்காலத்துல வந்து இலைகள் வந்து கொட்டி ரெஸ்டிங் பீரியடுக்கு வந்து போயிடுறதுங்க. அது மாதிரியான தன்மை வந்து இருக்கும். இது வந்து சப்டிராபிக்கல் மித வெப்பமண்டல பகுதிகளில் அது மாதிரி இருக்கும். நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் இதே செடிகள் வந்து எவர் கிரீனா வந்து ஆக்ட் பண்ணும். அதாவது பச்சையாவே இருக்கும். அது மாதிரி பச்சை இலைகள் இருக்கும் போதே பழைய இலைகள் வந்து கொட்டை கொட்டவே புதுசா வந்து துளிர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எவர் கிரீனா வந்து இருக்கும். இதனுடைய இந்த பழங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பழங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கிளாசிபிகேஷன்ல கொண்டு வரும்போது சைக்கோனியம், அதான் சைக்கோனியம் வகையான ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரே உள்ள அதனுடைய ஆக்சுவலி அதனுடைய மலர்கள் பூ அப்படின்னு பார்க்க போனோம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஏரியல்ஸ் மாதிரியான பகுதிகள், ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஏரியல்ஸ் வந்து இருக்கும் சார். அதுதான் வந்து உண்மையான நமக்கு வந்து அதில் உள்ள மலர்கள். அதுலதான் வந்து நமக்கு பாலினேஷன் நடக்கும், எல்லாமே இதாகும். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பழம் பாருங்க, இதுதான் ஏரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பகுதிகள் வந்து இது பண்ணுவோம். அந்த பகுதிகள் சார் இப்போ காட்டிட்டு இருக்க பகுதிகள், அங்கதான் வந்து பாலினேஷன் வந்து நடக்கும். நம்ம நாட்டத்தில வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூவுங்க, ஒவ்வொரு ஏரியல்ஸும் ஒவ்வொரு பூவுங்க. அதுலதான் வந்து சிக்மா, ஸ்டைல், ஓவரி எல்லாமே வந்து அதுல இருக்கும். அதுல வந்து பாலினேஷன் வந்து நடக்கும். இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதைகள் வந்து பாலினேஷன் நடந்த உடனே செட் ஆகும். சாப்பிடக்கூடிய பகுதியும் இதுதான். இப்போ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பல்ப்பு, அதனுடைய பல்ப்பு வந்து உள்ள இருக்கக்கூடிய பல்ப்பு வந்து 85% பல்ப்பு இருக்குங்க.
அதனுடைய தோல் வந்து பாத்தீங்கன்னா 15%. இப்போ சார் வந்து அந்த கர்ஷர் வச்சிருக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15% மட்டும்தான் ஸ்கின் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. மீதி எல்லாமே வந்து அதனுடைய பல்ப் வந்து அதிகமா இருக்குங்க. அதனால சதைப்பற்று எந்த அளவுக்கு இருக்கோ அதனுடைய அந்த பழத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க சார். சார் இதுல வேற என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், சார் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து இதுல வந்து நிறைய இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பழம் இருந்தாலும் அதை சாப்பிட்ட உடனே நம்ம அந்த கலோரிஃபிக் வேல்யூ வந்து 100 கிராம் ஒரு பழம் எடுத்துட்டோம்னா அதுல 269 கலோரிஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி புரத சத்துக்கள் வந்து 4 கிராம் இருக்குங்க. கார்போஹைட்ரேட் சத்துக்கள் 69 கிராம் இருக்கு. அதுல வந்து ஃபேட் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரே கிராம் தான் வந்து அதுல ஃபேட் இருக்குங்க. கால்சியம் வந்து நிறைய இருக்கு, கால்சியம் வந்து 200 மில்லிகிராம் இருக்குங்க. இரும்பு சத்து 4 மில்லிகிராம், விட்டமின் ஏ வந்து 100 இன்டர்நேஷனல் யூனிட் இருக்குங்க. அது இல்லாம தயமின் இருக்குதுங்க. என்னென்ன இதுல நிறைய மருத்துவ தன்மை வந்து இந்த பழத்துல இருக்கு. சாதாரணமா நமக்கு தெரியும், அத்தி பழத்தை வந்து சாப்பிடும் போது அல்சர் வந்து கியூர் ஆகும். ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு மலமிளக்கியா வந்து அது வந்து பயன்படுதுங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவத்தன்மை வந்து வாய்ந்த ஒரு பழம். இப்ப எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் அத்திப்பழம் சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நன்மைகள் இருக்கு சார். அந்தந்த அதாவது பழத்துல நன்மைகள் இருக்கிறது இல்லாம அதை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளாகிய நமக்கும் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. என்னப்பா அது மாதிரியான நன்மைகள், மற்ற பழங்கள்ல இல்லாத நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்ல வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து நம்ம வந்து விற்கலாங்க. அதாவது ஒரு பழத்தை வந்து அறுவடை பண்ணி அந்த பழங்களை நேரடியாக நம்ம கஸ்டமருக்கு வந்து விற்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து ட்ரை பண்ணி, அதாவது காய வச்சு, இப்ப பேரிச்சம்பழம் மாதிரி அதை வந்து ட்ரை பண்ணி அப்படியே வந்து வருஷ கணக்கில் வச்சிருக்கலாம். வச்சிருந்து எப்போ ரேட் வருதோ அப்போ மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த பழங்களையே வந்து கேண்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுகர் சிரப்ல போட்டு, சுகர் சொல்யூஷன்ல போட்டு நம்ம வந்து அதை வந்து திருப்பி எப்போ வேணுமோ அதை வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த 3 நன்மைகளும் வந்து இருக்கு. அதனால மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட் கிடைக்கலையா, உடனே அதை ட்ரை பண்ணி வச்சிடலாம். ட்ரை பண்ணி வச்சுட்டா 1 கிலோ நம்ம வந்து 4 கிலோ ட்ரை பண்ணும்போது நமக்கு 1 கிலோ 4 கிலோ ஃப்ரெஷ் பழங்களை போடும்போது நமக்கு 1 கிலோ ட்ரை பழம் வந்து நமக்கு கிடைக்கும் சார். அந்த ரேஷியோல வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிலோ வந்து நமக்கு 120 ரூபாய், நார்மலா வந்து நம்ம கடைக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டு 100ல இருந்து 120 ரூபாய். 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 4 கிலோவுக்கு 400 ரூபாய் ஆச்சுங்க. நம்ம அதை ட்ரை பண்ற ப்ராசஸிங் அதெல்லாமே ஒரு 100 ரூபாய் அப்படின்னாலும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை மார்க்கெட் வந்து 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய். நம்ம பெரிய பெரிய மால்ல எல்லாம் பார்த்தோம்னா 1200, 1400, 1500 வரைக்குமே இந்த ட்ரை அத்தி வந்து நல்ல ரேட் வந்து விற்குதுங்க சார். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட் கொடுக்கலாம் 100ல இருந்து 120. ரீட்டைல் பிரைஸ் போனோம்னா அதிகம், நமக்கு 150, 200 ரூபாய் வரைக்கும் ரீட்டைல் பிரைஸ் வந்து போகும். ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதுல மதிப்பு வந்து இருக்கு. ரெண்டாவது, இதை வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ற பழங்களை விட ட்ரை பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் 4 மடங்கா வந்து அதிகரிக்குதுங்க சார். அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க சார். அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ண அத்தி கூட வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது வந்து மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பழம். இதுல இருந்து நம்ம ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், ஊறுகாய் தயாரிக்கலாம், பேஸ்ட் தயார் பண்ணி அந்த நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதனுடைய பால், இதுல இருந்து எடுக்கக்கூடிய பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலை வந்து கொயாகுலேட் பண்றதுக்காக, அதாவது அதை வந்து பதப்படுத்துறதுக்காக அதை வந்து பயன்படுத்துறாங்க. அது மாதிரியான நன்மைகளும் இந்த அத்திப்பழத்துல வந்து இருக்குதுங்க சார். இந்த அத்திப்பழத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான ஃப்ளவரிங் டைப் வந்து இருக்குதுங்க. இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான ஃப்ளவரிங் டைப். அதாவது
அந்த ஸ்டைல் சொல்ற ஸ்டிக்மா, அடுத்தது வந்து அந்த ஸ்டைல் சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய நீளத்தை பொறுத்து இதை வந்து வெவ்வேறு வகையா வந்து நம்ம பிரிக்கிறோம். இந்த வகையா பிரிச்சு அதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலினேஷன் எப்படி நடக்குது, பாலினேஷன் இல்லாம நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கல்டிவேஷனுக்கு வந்து நம்ம வந்து அதுல இருந்து டிரைவ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் சார். அது வந்து பாத்தீங்கன்னா காமன் ஃபிக் ஆர் எடிபிள் ஃபிக்னு சொல்றோம். அதுதான் இது வந்து நார்மலா பார்த்தோம்னா பார்த்தினோகார்பிக் கனி, அதாவது கருவுரா கனி அப்படின்னு சொல்றோம். இந்த பார்த்தினோகார்பிக் கனி அப்படின்னும் போது நம்ம இது இந்த கேட்டகரியில வர்றது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பூனா சிகப்பு, ப்ரௌன் டர்க்கி, டயானா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தினோகார்பிக் கனி, கருவுறாத கனி. அப்போ வந்து என்ன, நமக்கு அந்த வேஸ்பினுடைய இன்வால்மெண்ட் வந்து அதுக்கு தேவையில்லை. அது வந்து கனி வந்து அதுலயே வந்து அந்த வெஜிடேட்டிவ் அந்த சூட்லயே வந்து அப்படியே டெவலப் ஆகும். நேரடியா வந்து கனி வருங்க, நமக்கு அப்படியே வந்து பயனுள்ளதா இருக்கும். அதுல வந்து எந்த விதமான புழுவோ இல்ல வேஸ்போ வந்து உள்ள இருக்காது. பாலினேஷன் வந்து அதுல வந்து நடக்காது. இந்த வகையான காமனா வந்து கல்டிவேட் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த காமன் ஃபிக் டைப்ல வந்து நமக்கு வந்துருதுங்க. இது இல்லாம சிம்ரனா ஃபிக் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பாலினேஷன் நடக்கும். அடுத்தது வந்து சான் பெட்ரோ ஃபிக் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் பாலினேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வைல்டு ஃபிக் ஆர் கேப்ரி ஃபிக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து செல்ஃப் ஃபெர்டைலா வந்து இருக்குங்க. ஒரு நல்ல ரகம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம சாகுபடிக்கு நல்ல ரகம் வந்து நல்ல ரகமான செடி அத்தி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுல பாலினேஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தினோகார்பிக் கனியா இருக்கணும். பார்த்தினோகார்பிக் கனியா இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ப்ரிஃபர் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து அதனுடைய ஸ்கின் கலர் வந்து கோல்டன் கலரு இல்லைன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருந்ததுன்னா நல்ல ப்ரிஃபர் பண்ணலாம். நான் அந்த கலர் வந்து நல்ல அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பர் கலர் பல்ப்ல வந்து பல்ப் அந்த கலர்ல வந்து நமக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நல்ல வாசனை வரக்கூடியதா இருக்கணும். அதை ஓபன் பண்ணும்போது நல்ல ஃபிளேவர் வந்து வாசனை வந்து வரக்கூடியதா இருக்கணுங்க. நல்ல சைஸ் இருக்கணும், நல்ல வந்து ஷேப் இருக்கணுங்க. அது இருந்தாதான் மக்கள் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க சார். அதனால நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரகங்கள், சாகுபடி பண்ணக்கூடிய ரகங்கள் இது மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடியதா இருந்தா கண்டிப்பா வந்து நமக்கு மார்க்கெட்ல கன்சியூமரை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி ஈஸியா வந்து கவர் பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த செடி அத்தி எந்தெந்த கிளைமேட்ல வந்து வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டிராபிக்கல் கிளைமேட்ல நார்மலா வளருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டிராபிக்கல் கண்டிஷனுக்குன்னு சிறப்பா வந்து இது வளரும். எப்படின்னா அப் டு 45 டிகிரி சென்டிகிரேட் கூட இது தாக்கு பிடிச்சு வளரும். ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல எல்லாம், ஆப்கானிஸ்தான், ஈரான், டர்க்கி இங்கெல்லாம் வந்து நல்லா வளருது அப்படின்னா நமக்கு வந்து அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து வெயில வந்து வெப்பத்தை வந்து தாங்கி வளர்றதுனால நம்ம வந்து இதை வந்து நம்ம வெப்பமண்டல பகுதியில் அதிகமா வந்து சாகுபடி பண்ண முடியுது. அதாவது 45 டிகிரி சென்டிகிரேட் வரைக்குமே. ஆனா இதுக்கு என்ன அப்படின்னா ஃப்ராஸ்ட் வந்து இருக்கக்கூடாது சார். ரொம்ப அதிகமான ஃப்ராஸ்ட் இருந்ததுன்னா அது வந்து பழங்கள் வந்து குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும். ஒரு சில நோய்களுக்கு வந்து ஆளாகும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் ரொம்ப ஹையா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த ஷீசோர் மாதிரியான ஏரியாவில் கோவா, இப்போ சீசோர், இப்போ புதுக்கோட்டை பகுதியில் இருக்குன்னா அது வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னை இருக்கக்கூடிய கடற்கரையை ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து எப்பவுமே வந்து அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து நமக்கு வியர்வை வந்துகிட்டே இருக்குங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நல்லா வளரும். பட் இருந்தா கூட அந்த பழங்கள் வரும்போது பழங்கள் வந்து கொஞ்சம் தரமற்றதா, உடைஞ்ச பழங்கள், கிராக் வந்த பழங்கள், ஸ்பிட்டான பழங்கள் மாதிரி அது மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகும் சார். அதே மாதிரி ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜனுக்கு கொஞ்சம் நல்ல சூட் ஆகும். ஏன்னா அந்த ட்ரை கிளைமேட் இருக்கிறதுனால, அதாவது பகல்ல வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கும், சம்மர்லயும் ஹையா இருக்கும். அதே மாதிரி சன்லைட் வந்து நல்லா படும். ரெண்டாவது வந்து நைட்ல வின்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கூலா இருக்கும் டெம்பரேச்சர், ரொம்பவும் கூலா இருக்காது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போச்சுன்னா, ஃப்ரீசிங் ஃப்ராஸ்ட் அது மாதிரி வந்ததுன்னா அது பாதிக்கப்படும், செடிகள் பாதிக்கப்படும். அது மாதிரி ஆனா பாதிப்புகள் வந்து ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜன்ல நமக்கு வந்து இருக்காது சார். இது வந்து மண்ணு எந்தெந்த வகையான மண்ணில் வந்து நல்லா வளரும் அப்படின்னா மெயினா வந்து அது எந்த வகையான மண்ணா இருக்கலாம். அதிகமா வந்து அல்கலைன் சாயில்ல வந்து கொஞ்சம் திணறும் வளர்றதுக்கு வந்து கொஞ்சம்
செடிகள் வந்து பாதிப்புக்குள்ளாகும், இலைகள் வந்து டிராப் ஆகும், இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் வருங்க. நல்ல வெல் டிரைன்டு சாயிலா இருக்கணும் சார். அதாவது தண்ணி வந்து தேங்கவே கூடாது. தண்ணி வந்து இதுக்கு எதிரி. தேங்கக்கூடாது. எப்போ தண்ணி தேவையோ அப்போ கொடுத்தா போதுங்க தண்ணி. வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட போதும். ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. தண்ணி வந்து அதிகமா இதுக்கு தேங்கவே கூடாதுங்க. அதுதான் ஒரு முக்கியமானது. ரொம்ப கிளே சாயில், ரொம்ப தண்ணி தேங்கக்கூடிய, ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடிய கிளே சாயில வந்து அவாய்ட் பண்ணிடணும். அது கூட அலுவியல் கிளே, அது மாதிரியான சாயில், ரெட் சாண்டி, இது மாதிரியான கண்டிஷன் எல்லாமே வந்து நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி என்ன ஸ்பெஷல்னா, இது சால்ட் டாலரண்ட் கிராப்புங்க. உப்பு இருக்கக்கூடிய தண்ணியிலையும் வந்து கொஞ்சம் வளரும். அதே மாதிரி இந்த ட்ரவுட் கண்டிஷன்ல வளரும். அதனால இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த வெப்பமண்டல பகுதிக்கு, வறண்ட பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு கிராப்புங்க. ஏன்னா மார்க்கெட்டு இதுலயும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் மார்க்கெட் இருக்கு, ப்ராசஸ்டு மார்க்கெட் இருக்கு, ட்ரை மார்க்கெட் இருக்கு. எல்லாமே இதுக்கு உகந்ததா இருக்குங்க. அதனால இந்த கிராப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வறண்ட மண்ணுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு வரப்பிரசாதமான கிராப் தாங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இது இந்த செடிகளை வந்து எப்படி இனவிருத்தி செய்யறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து கட்டிங்ஸை வந்து பயன்படுத்துறோம். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு மேல போன வயசுடைய செடிகள்ல இருந்து கட்டிங்ஸ் போட்டு ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் எடுத்து அதை வந்து வேர் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 3-4 மாசம் ஏஜ் ஆன செடிகளை வந்து நம்ம நடவு பண்ணலாம். அதே மாதிரி லேயரிங் மெத்தட்ல, ஏர் லேயரிங் முறையில நம்ம லேயரிங் போட்டு அந்த வகையான செடிகளை வந்து நம்ம வந்து நடவுக்கு வந்து பயன்படுத்தலாம் சார். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது, நர்சரிகள்ல கிடைக்கக்கூடியது எல்லாமே ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் மூலமா போட்ட செடிகள் அதிகமா வந்து நமக்கு கிடைக்குதுங்க சார். இது வந்து பிளான்டிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மான்சூன் டைம்ல, நம்ம டிராபிக்கல் கிளைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் டைம்ல வந்து நடவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரிப் இரிகேஷன்லயே பண்ணிட்டோம்னா நமக்கு தண்ணி வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் மூலமா நம்ம வந்து கொடுக்கலாம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்கானிக் முறையில சாகுபடி பண்ணா ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க சார். கெமிக்கல் போடுறதை விட ஆர்கானிக்லயே சாகுபடி பண்ணும்போது, இயற்கை முறையிலே இந்த செடிகளை வந்து சாகுபடி பண்ணும்போது நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிகள் வந்து நடவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா குழிகள் எடுத்துருந்தாங்க. ஒரு 1 அடி 2 அடி ஆழமுள்ள, அகலமுள்ள, உயரமுள்ள குழிகளை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து நடவு பண்ணணும் சார். இடைவெளி ஒவ்வொரு செடிக்கும் என்ன இடைவெளி கொடுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் அடர் நடவுல நான் போடுறேன், கரெக்டா பராமரிப்பேன் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு 8 அடிக்கு 8 அடி அப்படின்ற அளவுல போடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அகலமா நடுவுல வந்து ஒரு 10 அடிக்கு டிராக்டர் போகணும், அது மாதிரியான ஒரு தன்மை இருக்கும்போது ஒரு செடிக்கு செடி 8 அடி, வரிசைக்கு வரிசை 10 அடி, 10 அடியிலிருந்து 12 அடி வரைக்குமே வந்து நம்ம போகலாம் சார். நல்ல ஃபெர்டைல் சாயிலா இருந்ததுன்னா நம்ம 12 அடிக்கு கூட வரிசைக்கு வரிசை போகலாம். என்ன ஸ்ப்ரெட் ஆகும் ஃபெர்டைல் சாயில்ல நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். அதனால 12 அடி வரைக்கும் போகலாம். அதாவது 8ல இருந்து 12 அடி டிஃபரன்ஸ். 8 to 10 ஆப்டா இருக்கும் சார். எல்லா மண்ணுக்குமே சூட்டபுளா இருக்கும். அதாவது 8 அடி செடிக்கு செடி, வரிசைக்கு வரிசை 10 அடி அப்படிங்கிற இடைவெளியில நம்ம வந்து நடவு பண்ணலாம். நடவு பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து நன்கு மக்கிய தொழு எரு 15 கிலோ, அது கூட ஒரு 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு அது கலந்து நம்ம அந்த தொழு எரு கூட உயிர் உரங்களை வந்து நம்ம கலந்துக்கலாம். அதாவது அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சூடோமோனாஸ், இது மாதிரியான இதையும், அதே மாதிரி நெமட்டோடு மாதிரியான பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு டெசிலியோமைசிஸ், அந்த ஒரு நெமட்டோடுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த உயிரியல் மருந்தையும் வந்து நம்ம கலந்து நம்ம வந்து மூட்டம் போட்டு வச்சிருந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த உயிர் உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அந்த செடிகள் வந்து வறட்சியையும் தாங்கி வளரும் தன்மை வந்து கொண்டதுங்க. அதே மாதிரி சார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானிக் கல்டிவேஷனுக்கு இந்த செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. அதனால ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து தவறாம கவாத்து பண்ற சமயங்கள்ல நமக்கு இதுக்கு தேவையான மென்யூஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஃபார்மேடு மென்யூர் வந்து கொடுத்தோம்னா நம்ம முதல் வருஷம் வந்து 15 கிலோ கொடுக்குறோமா, அப் டு 5வது வருஷம் வரைக்கும் 25 கிலோ வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு செடிக்கு.
5 வருஷத்துக்கு மேற்பட்ட செடிகளுக்கு 40 கிலோ வரைக்குமே வந்து நம்ம வந்து தொழு எரு வந்து கொடுக்கலாம் சார். இது கூட நம்ம புண்ணாக்கு கலவை மிக்ஸ் பண்ண புண்ணாக்கு கலவை வந்து முதல் வருஷம் நம்ம வந்து நடும்போது, செடிகள் நடும்போது நீம் கேக் கொடுக்குறோம். அது கூட மற்ற ஆயில் கேக்ஸ் வந்து 1/2 கிலோ, சின்ன செடிகளுக்கு 1/2 கிலோ, நன்கு வளர்ந்த ஒரு 5 வருஷத்துக்கான செடிகளுக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து 2 கிலோ வரைக்குமே வந்து நம்ம கொடுக்கலாம். இது கூட நம்ம உயிர் உரங்கள், நம்ம சொன்ன உயிர் உரங்கள் எல்லாம் வருஷம் வருஷம் கரெக்டா அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஃபார்மேட் மென்யூர் கொடுக்காம நான் மண்புழு உரம் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே. அதாவது 1:4 என்ற ரேஷியோ வந்து குறைச்சிக்கலாம். அதாவது 40 கிலோ கொடுக்குற இடத்துல 40 கிலோ ஃபார்மேட் மென்யூர் கொடுக்குற இடத்துல ஒரு 10 கிலோ மண்புழு உரம் கொடுத்தாலே போதும். 10 கிலோ அப்படின்னும் போது நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் அந்த ரேஷியோல வந்து நமக்கு வந்து மண்புழு உரங்கள் வந்து கிடைக்குதுங்க. அதனுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 10 கிலோ மண்புழு உரம், அது கூட உயிர் உரங்கள் கலந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்தாலே போதும். அது கூட அந்த ஆயில் கேக்கை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல சார், நான் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது இந்த உரங்கள் கூட உயிர் உரங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாம நம்ம வந்து கெமிக்கல் என்பிகே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். சின்ன செடிகளுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் நைட்ரஜன் வர மாதிரியும், 50 கிராம் பாஸ்பரஸும், 50 கிராம் பொட்டாஸ் சத்து வந்து வர மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். நன்கு வளர்ந்த செடிகள், அதாவது நன்கு காய்க்கக்கூடிய 5 வருடங்களுக்கு மேற்பட்ட செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் வந்து ஒரு 300 கிராம், பாஸ்பரஸ் வந்து ஒரு 200 கிராம், பொட்டாஸ் வந்து ஒரு 200 கிராம் அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து கலந்து என்பிகேவை வந்து நம்ம கலந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணலாம் சார். இன்னொரு மெத்தடும் வந்து பண்ணலாம். வருடத்திற்கு 2 முறை வந்து கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா, கவாத்து பண்ணும் போது ஒரு முறை கொடுத்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம்னா, இன்பிட்வீன் அதே மான்சூன் சீசன்ல நம்ம மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து அந்த கிராப் முடியும் போது நம்ம அப்போ வந்து நம்ம கிராப் எடுத்து கொடுக்கும்போது, அதாவது பிப்ரவரி மார்ச்ல வந்து நம்ம நல்ல ஈல்டு வருங்க. அந்த சமயங்கள்ல கூட நம்ம வந்து இன்னொரு அந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு 6 மந்த், ஒரு 5-6 மந்த் கேப் விட்டு பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா இன்னும் செடிகளுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகரிக்கும். ஒரு சில சமயங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார், இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கானிக்லயே சாகுபடி பண்ணிட்டு வரக்கூடிய செடிகள் வந்து நல்ல அந்த நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல ட்ரவுட் வந்தாலும், ஏதாவது நோய் வந்து பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து பாதிப்புக்குள்ளாகாது. ட்ரவுட் வந்தா கூட அவ்வளவு சீக்கிரம் வந்து செடி வந்து ட்ரை ஆகாது. அது மாதிரியான சமயங்கள்ல ஆர்கானிக் வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. இப்ப கெமிக்கல் தரக்கூடிய செடிகள் வந்து என்ன ஆகும்னா பட்டு போயிடும். டக்குன்னு இம்மீடியட்டா வந்து அந்த எதிர்ப்பு தன்மை வந்து அதுக்கு இருக்காது. சீக்கிரமா வந்து பட்டு போயிடும். அதனால நமக்கு வந்து பெரும்பாலும் ஆர்கானிக்ல வந்து சாகுபடி பண்ணா இந்த செடிகள் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்க. செடிகள் நடவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு நமக்கு வந்து நல்ல ஒரு 1 மீட்டர் அளவுக்கு வரும்போது நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி விடணும் சார். கட் பண்ணி ஒரு 1/2 அடி தரையில இருந்து ஒரு 2 அடி 2 அடி உயரத்துல நம்ம வந்து அந்த டாப்பிங்னு சொல்லுவோம், அந்த ஹெடட் பேக்னு சொல்லுவோம், அந்த மேல இருக்கிற இதை வந்து கட் பண்ணி விடும்போது நமக்கு வந்து சைடு பிரான்ச்சஸ் வந்து அதிகமா வரும் சார். இப்போ செடி நடவு பண்ணி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாசத்துலயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். 6ல இருந்து 8 மாசத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிடும். 8ல இருந்து 10வது மாசம் 11வது மாசத்துல எல்லாம் நம்ம வந்து அறுவடைக்கே வந்து வந்துருங்க. அறுவடை வந்துருங்க. அறுவடை செய்யும் போது ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்கும் சார். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் காய்கள் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர்ல நம்ம வந்து நார்மலா கவாத்து பண்ணுவோம் சார். கவாத்து பண்ணும்போது நமக்கு வந்து அதனுடைய ஈல்டு வந்து நமக்கு பிப்ரவரி, மார்ச்ல வந்து அதனுடைய ஈல்டு வந்து வரும். பிப்ரவரி, மார்ச்ல வந்து காய்க்க ஆரம்பிச்சதுன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு காய்கள் வந்து வரும் சார். செப்டம்பர், அக்டோபர்ல திரும்ப வந்து நம்ம அந்த கேப் விட்டுட்டு ஒரு நடுவுல ஒரு மாசம் வந்து கேப் விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம கவாத்து பண்றோம். கவாத்து பண்ற பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தரையில இருந்து ஒரு 2 அடி உயரத்துல நம்ம டாப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த லெவலுக்கு அந்த டாப்பிங் பண்ணக்கூடிய
அந்த ப்ரூனிங் டேபிள்னு சொல்லுவோம் அது. அந்த லெவல்லயே ஒரு சிலர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து லோ ப்ரூனிங் வந்து பண்ணுவாங்க சார். அதாவது கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ஒரு அடி உயரம் மட்டும் விட்டுட்டு, தரையில இருந்து ஒரு அடி உயரம் மட்டும் விட்டுட்டு வெட்டி விட்டு அதுல இருந்து அந்த அது வந்து பிரைமரி பிரான்ச்சஸ், மெயின் பிரான்ச்சுங்க. அதுல இருந்து பிரைமரி பிரான்ச்சஸ், அதுல இருந்து செகண்டரி பிரான்ச்சஸ் வந்து வருங்க. அது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து அலோவ் பண்ணுவாங்க சார். இது மாதிரி 2 மெத்தட்லயும் வந்து நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணலாம். 2 மெத்தடுமே வந்து சிறந்ததுதான். நமக்கு டிராக்டர் உள்ள உழவு ஓட்டணும், ஸ்பேசிங் வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம 2 அடி உயரத்துல வச்சு அந்த ஹைட்டு ப்ரூனிங் டேபிள வந்து நம்ம 2 அடி உயரத்துல வந்து வச்சு பண்ணும்போது, அதுக்கு மேல கிளைகள் போகும்போது ஏதாவது டிராக்டர்ஸ் அதெல்லாம் வந்து உழவு பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு போயிட்டு வரும்போது கூட நமக்கு எந்த விதமான டேமேஜஸ் ஆகாதுங்க. ஆனா அந்த லோ லெவல் கட்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து அதுமா பிரான்ச்சஸ் வந்து லோ லெவல்லயே வரும்போது நமக்கு அது போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதுதான் ஒரு பிளஸ் மைனஸ். பட் ஆனா ஈல்டுல இதுல எல்லாம் வந்து ஒன்னும் பெரிய வேரியேஷன்ஸ் வந்து இல்லைங்க. ஆனா ரெகுலர் ப்ரூனிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள்ல நம்ம வந்து ரெகுலர் ப்ரூனிங் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொடுக்கணும். இரிகேஷன் வந்து எப்ப தேவையோ அப்ப கொடுத்தா போதும் சார். அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மழை இல்ல மழை காலங்கள்ல நம்ம தண்ணியை வந்து கொடுக்கவே தேவையில்லைங்க. ட்ரையா இருக்கக்கூடிய சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரம் வந்து ஏதோ ஒரு புட்டு பதத்துல அந்த வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு போவாங்க. நம்ம பேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த செடிகளை சுத்தி ஒரு 1.5 2 அடி அகலத்துக்கு வந்து பேஷன் ஃபார்ம் பண்ணி தண்ணி தேங்காத மாதிரி இப்படி டேப்பரா வந்து நம்ம வந்து பேஷனை ஃபார்ம் பண்ணி அங்க 2 அடி தள்ளி அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சறது வந்து நல்லது. தண்ணி வந்து நேரடியா அந்த தண்டுக்கு வந்து நேரடியா படாம அந்த பேஷன் மூலயமா நம்ம வந்து அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மென்யூரும் பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் கொடுத்து மண் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த விதமான இந்த வேர் அழுகல், ட்ரை ராட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து வராதுங்க. இப்போ தண்ணி வந்து சுத்தமா ட்ரையா இருக்கு அப்படின்னும் போது அந்த பழத்தினுடைய குவாலிட்டி ரொம்ப ட்ரையா இருக்கு, தண்ணியே இல்ல, வறண்டு கிடக்குது அப்படின்னும் போது தண்ணின்னு நம்ம அந்த பழத்தினுடைய குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும். என்னன்னா ஹார்டா போயிடும். பழம் வந்து கொஞ்சம் ஹார்டா வந்துருங்க. அப்போ வந்து கன்சூமர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸஸா இரிகேஷன் கொடுத்தாலும் பழங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் சார். அது மாதிரியான பிரச்சனை வரும். அதே மாதிரி ரொம்ப ட்ரை ட்ரவுட் கொடுத்து சடனா வந்து ஒரு மழை வந்தது இல்லைன்னா சடனா ஹெவி இரிகேஷன் பண்றோம். அது மாதிரி இருக்கும்போது அந்த பழங்கள் வெடிக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி என்ற அந்த தன்மை வந்து குறையறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பழங்கள் வந்து வெடிக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இருக்குங்க நமக்கு. இது வந்து அறுவடை பண்றது வந்து பெரும்பாலும் நம்ம அந்த செடிகள்லயே இப்ப செடிகள்ல வந்து பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து முழுசா அந்த காம்போட நம்ம அறுவடை பண்றோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து நமக்கு 1/4 கிலோல இருந்து 1/2 கிலோ வரைக்கும் கிடைக்கும் முதல் வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது வருஷம், 3வது வருஷம் 4வது வருஷத்துக்கு மேல நம்ம அந்த எக்கனாமிக் ஈல்டு நல்லா வந்துருது. அதாவது 3 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்குமே நமக்கு வந்து நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும். அது மாதிரி ஈல்டு நல்லா கொடுக்கக்கூடிய வகைகள் தான் இந்த 3 வகையான செடி அத்தியெல்லாம். இதுல கிரேடிங் வந்து பழத்தினுடைய சைஸை பொறுத்து பிரிக்கிறாங்க சார். அதாவது எடையை பொறுத்து சைஸை பொறுத்து அந்த பழத்தை கையில எடுத்தாவே எத்தனை கிராம் இருக்குங்கிறது நம்ம ரஃபா வந்து நமக்கு தெரியும். அதாவது 30 இருந்து 40 கிராம் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து அது ஒரு கிரேடு, 40 இருந்து 50 கிராம் இருக்கக்கூடியது ஒரு கிரேடு, 50 கிராமுக்கு மேல இருக்கிறது ஒரு கிரேடுங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த 1/4 கிலோ டப்பா இருக்கிற மாதிரி அந்த டப்பாவில் பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து பெரும்பாலும் வந்து கொடுக்குறாங்க சார். நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் வருதுங்க. அதே வந்து கார்ட்போர்டு பாக்ஸ்லயும் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க சார். வெளியூருக்கு அனுப்புறது இதெல்லாம் வந்து அடிப்படாம கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணி இது வந்து அனுப்புறாங்க சார். இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 0 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 85 to 90% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இல்லை,
நம்ம வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்டும் விற்க முடியல அப்படின்னும் போது நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாம் சார். ட்ரை பண்றதுக்கு போகலாம். ட்ரை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 2-3 மெத்தட்ல வந்து நம்ம இது மாதிரி சூரிய உலர்த்தி பயன்படுத்தி இப்போ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கூட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமா சப்சிடி வந்து கொடுக்குறாங்க சார். இது மாதிரியான சூரிய உலர்த்தி கூடாரத்துல நம்ம உள்ள வச்சு ட்ரேல வந்து நம்ம வந்து எஸ்எஸ் ட்ரே இல்லைன்னா அலுமினியம் ட்ரே அதுல வந்து வச்சு நம்ம வந்து உள்ள வச்சு நம்ம வந்து 3 நாள்ல ட்ரை ஆயிடும் சார். இதுல எல்லாம் வைக்கும் போது 3-4 நாள்ல நல்ல ட்ரை ஆயிடும். நமக்கு தேவையான இது வந்து அளவுக்கு நல்ல ட்ரை ஆயிடுங்க. இது மாதிரி சூரிய உலர்த்தி இதுல வந்து இது பண்ணலாம். இது இல்லாம நம்ம வீட்லயே வந்து பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் ட்ரையர் இருக்குதுங்க. அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரையர்ல வந்து இது பண்ணலாம். இதை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது வந்து நம்ம இல்ல கொஞ்சமா இப்ப நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம வீட்லயே வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது சிம்பிள் ப்ராசஸ் தான் சார். நம்ம ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நம்ம இப்ப இட்லி பாத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பாத்திரங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து இந்த பழங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாஷ் பண்ணிட்டு சால்ட் வாட்டர்ல லைட்டா சால்ட் போட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு அந்த பழங்களை வந்து நம்ம அந்த இட்லி பாத்திரத்து மேல நம்ம வந்து பரப்பி விட்டுட்டு ஒரு நல்ல கொதிக்கும் போது அந்த இட்லி பாத்திரத்து மேல பரப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தா போதுங்க. அதாவது பார்பாயில்டுன்னு சொல்லுவோம். ஃபுல்லா வந்து நமக்கு கொதிக்க தேவையில்லையா. அந்த ஆவியில வந்து லேசா அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் அது வந்து ஒரு சாஃப்னிங் ஒரு சாஃப்டான ஒரு தன்மை அந்த பழத்தினுடைய டெக்ஸ்சர் வந்து அப்படியே ஃபிளெக்சிபிலிட்டியா இதானுச்சுன்னா போதுங்க. அதை வந்து நம்ம எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான சூரிய உலர்த்திலையும் ட்ரை பண்ணலாம். நம்ம நேரடியாக சன்லைட்லையும் வந்து பிளேட்ல வச்சு எஸ்எஸ் பிளேட்ல இது மாதிரி வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சார். அது மாதிரி வந்து பண்ணலாம். அதை வந்து இன்னும் வந்து ஃபர்தரா வந்து மதிப்பு கூட்டணும் அப்படின்னா அது வந்து காஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு 2 நாள் 3 நாள் காஞ்சிட்டு இருக்கும் போதே அதுல வந்து தேன் வந்து தடவி ஒவ்வொரு பகுதியும் தேன் தடவி நம்ம சப்பாத்தி கட்ட மாதிரி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு இது பண்ணும்போது ஒவ்வொன்றும் எடுத்து அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டு மிஷின் கூட இருக்குதுங்க இதை ப்ரெஸ் பண்றதுக்கு. இல்ல அது வசதி இல்லை அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாதா அப்படின்றவங்க நம்ம வந்து அந்த சப்பாத்தி கட்டையிலே வச்சு ஒவ்வொன்றா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து இது பண்ணும்போது நமக்கு இந்த பெக்குலியர் ஷேப் வந்து வந்துடும் சார். இந்த இப்போ ட்ரை பண்ணிட்டு அதை வந்து இப்போ தேன்ல வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். தேன்ல போட்டு வச்சோம்னா இன்னும் மதிப்பு கொள்ளலாம். இப்போ 800 ரூபான்னு சொன்னோம் இல்லைங்களா நம்ம அந்த 800 ரூபாங்கிறது இப்போ தேன் ஆட் பண்ணும்போது நமக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதனுடைய மதிப்பு வந்து கூடிட்டே போகும் சார். அந்த அளவுக்கு வந்து இதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சார். இதுல இந்த பழங்கள் வந்து இது மாதிரி ஃப்ரெஷ் மார்க்கெட் இருக்கு, நமக்கு ட்ரை மார்க்கெட் இருக்கு. இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முயற்சி ஒண்ணு இருந்தா போதுங்க. மற்றபடி இயற்கை வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த பழங்களை வந்து கொடுத்துருக்குங்க. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூவும் நல்ல சத்துக்களை வந்து கொடுத்துருக்குதுங்க. இந்த பழங்கள் சாகுபடி பண்ணும்போது நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரும். என்ன அப்படின்னா இந்த சன்பர்ன் வெயில் வந்து அதிகமா படும்போது அப்படியே அந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேல சுட்டு போயிடுங்க. அது மாதிரி வரும். கிராக் வந்து வர்றது, ஸ்பிளிட் ஆகுறது, இது மாதிரி இந்த மாய்ச்சரும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நிறைய வேரியேஷன் வரும்போது வருங்க. இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லா பழத்துக்குமே வராதுங்க. ஒரு 4 கிலோ 5 கிலோ பண்றோம்னா இது மாதிரி நம்ம முறையற்ற சாகுபடி முறைகளை வந்து சரியா கடைபிடிக்காம இது பண்றது முறையா வந்து கடைபிடிக்காம இருந்தோம்னா அதுல வந்து ஒரு 25-30% அந்த மாதிரி பாதிக்கப்படும். இல்லை நம்ம கரெக்டா முறையா வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி பண்றோம்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறையுங்க. அதே மாதிரி பூச்சி நோய்களுடைய பாதிப்புகள் வந்து இதுக்கு இருக்குங்க. நார்மலா சொல்லுவாங்க சும்மா இந்த யூடியூப்ல அதுல இதுல போடும்போது ஒன்றும் ஹார்டி கிராப்பு ஒன்றும் பெருசா வந்து பூச்சி பாதிக்காது நோய் பாதிக்காது அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பூச்சி நோய்களுடைய பாதிப்புகளும் வந்து இருக்கு சார். இல்லாமல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஒரு கிராப்பும் ஆரம்பத்துல வரும்போது பூச்சி நோய்களுக்கு வந்து அது தெரியாது. அது எப்படி அட்டாக் பண்றது என்ன ஏதுன்னு அதுக்கு தெரியாதுங்க. ரெண்டாவது அதுக்கு தேவையான பூச்சிகள் என்ன புது கிராப்பா இருக்கும். அதனால எங்கிருந்து பூச்சிகள் வந்து வரணுங்கிறது அதுக்கு தெரியாது. எந்த இடத்துல இருக்கிறோம் செடி எங்க இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அது என்ன பண்ணுதுங்க
நார்மலா வரக்கூடிய பூச்சிகளே அதுக்கு வர ஆரம்பிச்சுக்குதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள்னு எடுத்துட்டோம்னா சார் உறிஞ்சுற பூச்சிகளுடைய பாதிப்புகள் எல்லாமே இதுக்கு இருக்குங்க. அதாவது மாவு பூச்சியினுடைய பாதிப்பு இருக்கு, வெள்ளை ஈக்களினுடைய பாதிப்பு, ஒயிட் ஃபிளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களினுடைய பாதிப்புகள் இருக்கு, ரெட் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செம்பியன் பாதிப்புகளும் இருக்கு சார். அதே மாதிரி இலை தின்னக்கூடிய புழுக்களினுடைய பாதிப்புகளும் இதுக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாப்பர்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஹாப்பர்ஸ் மாதிரி பக்ஸ் மாதிரி அந்த டைப்ல வந்து கொஞ்சம் இருக்குங்க. கிரீன் ஹாப்பர்ஸ் மாதிரியான பாதிப்புகள் வந்து துளிர் வந்து எலசா இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணுதுங்க. இது மாதிரி சாறு உறிஞ்சுற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து அதாவது ஏபிட்ஸ், த்ரிப்ஸ், வெள்ளை இது மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து இந்த தையோமித்தாக்சோ மாதிரியான மருந்துகளை வந்து இது பண்ணலாம். இல்லைன்னா வேப்ப எண்ணெய் அசாடிரக்டின் 1500 ppm இருக்கக்கூடிய மருந்து வந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து நம்ம வந்து அதை தெளிக்கலாம் சார். அது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஆர்கானிக் மெத்தட்ல நம்ம 5 இலை கரைசல் நமக்கு தெரியும், அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணலாம். அக்னி அஸ்திரா அது வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த மூலிகை கரைசலையும் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை வரும்போது கொண்டு போய் நம்ம அடிக்கிறத விட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை கண்டினியூஸா ஸ்ப்ரே பண்ணிடணும் சார். இப்போ அதே மாதிரி இப்போ இது எல்லாமே நாங்கள் சொன்னது சாறு உறிஞ்சுற பூச்சிகள். அதே மாதிரி இலை தின்னக்கூடிய புழுக்கள். இப்போ வேம்பு எண்ணெய் 1500 ppm எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலை தின்னக்கூடிய புழுக்களுக்கு வந்து கண்ட்ரோல் வருங்க. அதே மாதிரி நம்ம உயிரியல் காரணிகள் வந்து எத்தனையோ இருக்குது. நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வெர்டிசிலியம் லெக்கானி, அதே மாதிரி இந்த பிரேவி கார்னிஸ் அது இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அது கூட மெட்டாரைசியம் மாதிரியான மருந்துகள் வந்து இருக்கு. அது இந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் மெட்டாரைசியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பயனுள்ளதா இருக்குதுங்க. அப்புறம் அந்த பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து இது வருதுங்க. என்பிவி வைரஸ், என்பிவி அதுவும் வந்து பயன்படுதுங்க. இது மாதிரி உயிரியல் காரணிகள்ல நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்கு சார். அதுல ஏதாவது ஒரு வழிகளை வந்து நம்ம பயன்படுத்தி இதை வந்து இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளையும் இலை தின்னக்கூடிய பூச்சிகளையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய்களும் வந்து இதுக்கு வந்து வருதுங்க. அதுல முக்கியமான நோய் என்ன பார்த்தோம்னா நமக்கு துருநோய், அதாவது ரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிக்லயே வந்து ரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய நோய் வந்து இதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இரவு நேர டெம்பரேச்சர் வந்து நமக்கு அதிகமா இரவு நேரங்கள்ல வந்து குளிர் வரும்போது பகல்ல வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும்போது நமக்கு அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது வந்து நமக்கு கூடிடும் சார். அந்த ஏன்னா மாய்ச்சர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, ரெண்டும் வந்து கலக்கும் போது நமக்கு அந்த ஆர்ஹெச்சினுடைய அளவு வந்து அதிகரிச்சிடும். அது மாதிரி வரும்போது அந்த ரஸ்டனுடைய பாப்புலேஷன் வந்து நமக்கு அதிகரிச்சிடும். அந்த ரஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்து நிறைய மருந்துகள் இருக்கு. அந்த போடோ கலவை மாதிரியான மருந்துகளை கூட நம்ம பயன்படுத்தலாம். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி போடோ கலவை வந்து தெளிக்கலாம். அதை வந்து ஈஸியா வந்து நம்ம ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மருந்து மூலமா கண்ட்ரோல் பண்ணோம்னா நிறைய மருந்துகள் வந்து இருக்குதுங்க. அதாவது புரோபிகோனசோல் மாதிரியான மருந்துகள், அது மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் கிட்ட அப்படியே ட்ரை ஆகி இறக்கக்கூடியது அந்த ட்ரை ரூட் ராட் மாதிரியான பாதிப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு சார். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிலஸ் சப்டிலிஸ் அந்த அதுக்கு தான் நம்ம சொல்றோம். அந்த ஃபார்மியார்டு மென்யூர், வெர்மி கம்போஸ்ட் இது கூட அந்த உயிர் உரங்களை வந்து நம்ம கலந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து அது எதிர்ப்பு தன்மையை வந்து வரும். அது கூட அது மாதிரி கொடுக்கும்போது இந்த நோய்களினுடைய பாதிப்புகள்லாம் குறையும். அந்த பேசிலஸ் சப்டிலிஸ், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி நெமட்டோடு வராம இருக்கிறதுக்கு இந்த பெசிலியோமைசிஸ் அதையும் வந்து கலந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நோய்களினுடைய பாதிப்புகள் வந்து நமக்கு குறையும் சார். இது வந்து இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிராப்புங்க சார். ஆனா வந்து ஒன்றும் பெரிய லெவல்ல நம்ம விவசாயிகள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க, கொஞ்ச நாள் பயிரிடுறாங்க, செய்யறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கைவிட்டுறாங்க சார்.
வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கிராப் கொஞ்சம் அதுல ப்ராப்ளம் வந்தா கூட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சி வந்து குறைஞ்சிருக்குங்க. அந்த கிராப்பை வந்து கைவிட்டுட்டு அடுத்த கிராப்புக்கு வந்து போயிடுறாங்க சார். அது மாதிரி இல்லாம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இப்போ கமர்ஷியலா பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுல இருந்து நிறைய இறக்குமதி பண்றோம். அது இறக்குமதி பண்றது இல்லாம இப்போ நம்ம நாட்டிலேயே அதிகமா வந்து சாகுபடி பாத்தீங்கன்னா இப்போ வந்து மகாராஷ்டிரா ஏரியா, கர்நாடகா ஏரியா, ஆந்திர பிரதேஷ் இது மாதிரியான ஏரியாவுல எல்லாம் அதிகமா வந்து அத்தி சாகுபடி வந்து இப்போ வந்துருச்சுங்க சார். ரெண்டாவது வந்து அவங்களே டிரைவ் பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்து விற்கிற அளவுக்கு தயாராகிட்டாங்க. நல்ல கமர்ஷியலா பிக்கப் ஆகிட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அதை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணுமோ அது மாதிரி ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு வரலாம் சார். நிறைய பேர் இப்போ வந்து அதுல இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சவுத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளூரை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவோடையும் இந்த சேலம் ஏரியா அங்கேயும் வந்து இந்த நிறைய விவசாயிகள் வந்து ஆர்வமா வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க சார். இது வந்து ஃபியூச்சருக்கு வந்து நல்ல கிராப். ஏன்னா இது நிறைய வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். அந்த இம்போர்ட் பண்றத நம்ம குறைச்சாலே போதுங்க. அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணாலே போதுங்க. நமக்கு வந்து நல்ல மார்க்கெட்டு கிடைக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிராப்பை வந்து கண்டிப்பா முன்னெடுத்து நம்ம வந்து செய்யணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நார்மலா இப்போ இப்போ கொய்யாப்பழம்னா பெரும்பாலும் வந்து நம்ம ஃப்ரெஷ் மார்க்கெட்டை மட்டுமே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம் சார். மற்ற காய்கறிகள், பூக்கள் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் மார்க்கெட்டை மட்டுமே நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா இது மாதிரி இதை டிரைவ் பண்ணி ஒரு வருஷ கணக்குல வந்து வச்சு நம்ம விற்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கும் போது இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எப்படி டேட்ஸ் எல்லாம் வந்து அரேபியன் கண்ட்ரீஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவ்வளவு ட்ரை கிளைமேட்ல அவ்வளவு ஒரு பாலைவனத்துல அதை ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு வந்து இங்க விற்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ அத்தியும் வந்து கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம வந்து நமக்கு சாதகமான சாகுபடி செய்யறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் நம்ம ஏன் செய்யாம இருக்கோம்? அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுல இறங்கி நம்ம கண்டிப்பா வந்து பண்ணோம்னா ஒரு பெரிய லெவல்ல வந்து நம்ம ஜெயிக்கலாம். இப்ப எப்படி மேங்கோல வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய லெவல்ல பண்றோமோ அதே மாதிரி பனானாவில் எப்படி பண்றோமோ அதே மாதிரி இந்த அத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம இதெல்லாம் அதுக்கு தகுந்த நிலங்கள் வறண்ட பூமி தான் சார். இன்னும் எல்லா ஏரியாவும் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பக்கம் காவிரி ஆறு ஓடிட்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போனீங்கன்னா ரோட் சைடு 2 பக்கமும் வறண்டு கிடக்கும். அதே மாதிரி திருச்சியில இருந்து திண்டுக்கல் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் வறண்டு கிடக்கும். அதே மாதிரி கோயில்பட்டி அந்த ஏரியா எல்லாமே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாவே எல்லா ஏரியாவும் அந்த கரிசக்காடு ஃபுல்லாவே எல்லாம் வறண்டு போய் தான் இருக்குங்க சார். வானம் பார்த்த பூமி நம்ம மழையை நம்பி மட்டுமே இருக்கும். அது மாதிரியான ஏரியாவுல எல்லாம் இது மாதிரியான ஒரு கிராப்பை வந்து முன்மாதிரியா எடுத்து நம்ம வந்து செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம்னா இப்ப எப்படி ஆந்திர பிரதேஷ்ல வந்து அதே சாத்துக்குடி நம்ம கிளைமேட் தான், நம்ம கிளைமேட்லயும் நல்ல சாத்துக்குடி வருதுங்க. ஆனா வந்து நம்ம அந்த சாகுபடியை வந்து பரவலா பெருசா பண்றது இல்லை. ஆனா ஆந்திர பிரதேஷ்ல அதே ட்ரையான கிளைமேட்ல அனந்த்பூர்ல அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல சாத்துக்குடி சாகுபடி பண்ணி நம்ம கொண்டு வந்து லோடா கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம வந்து அது மாதிரி முன்னெடுத்து செய்யும் போது அந்த மார்க்கெட் அந்த கேப் மார்க்கெட் அந்த இம்போர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துற அந்த கேப் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணி பெரிய லெவல்ல வந்து நம்ம சாதிக்கலாம் சார். நன்றி சார். நன்றி டாக்டர் குமரவேல், உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி. இதுவரை வறண்ட மண்ணுக்கு வரப்பிரசாதம் செடி அத்தி சாகுபடி என்பது தொடர்பான தகவல் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல், தோட்டக்கலை உதவி இயக்குனர், சேலம் அவர்கள் ஆவார். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.